காதல் மோகினி. டேய், எனக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சதுமே பாத்ரூம் போகணும்டா. ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, அவுத்து விடுங்கடா. மலங்காடு தானே, அப்படியே ஓரமா போயிட்டு வந்து விடுறேன். யாரு நீயே போயிட்டு திரும்ப வருவ? என்கிட்டயே உன் புத்திசாலித்தனத்தை காட்டலாம்னு நினைக்கிறியா? வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போ. அப்ப யார் வந்து கழுவி விடுவா? நீ கழுவி விடுறியா? கை கட்ட மட்டுமாவது அவுத்து விடுங்கடா. ஏய், டேய், நீங்கள் என்ன கேன பயலுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேடா? அமைதியா வாய மூடிட்டுடா, இல்லனா இன்னொரு குத்து விடுவேன். மாமா, வாயை வச்சுட்டு சும்மா இரு. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சரிடா, வாய் மூடிட்டு இருக்கேன். டேய் அக்கா, நான் பேசுற மாதிரி அவன் கிட்ட பேசி கவனத்தை தசை திருப்பிடுறேன். நீ தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாருடா. மாமா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். உன் வாயால அவனுக்கு ஒன்னு அடிக்கிறப்ப எனக்கு கடுப்பாகுது மாமா. ஆமா ஆமா, கட்டி வச்சு கொல்ல போறாங்களாமா, அது தெரியல இவனுக்கு. அவங்க நடிச்சதுல இவனுக்கு கோவம் வந்துருச்சு. டேய் போடாங்கிட்டு. என்ன மாமா இப்படி சொல்லிவிட்ட? என் உசுரே போனாலும் சரி, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஏண்டா, உன் உசுறு போனதுக்கு அப்புறம் என்னையும் கொண்டு போட்டுருவாங்களேடா, அதுக்குள்ள எதுவும் ஆக மாட்டேன்னு சொல்ற? சரி சரி, டே அக்கரா, லூசு மாதிரி பேசாம தப்பிச்சு பொழைச்சோம்னா 2 பேரும் ஒன்னா தப்பிக்கலாம். இல்லையா, என்ன ஆனாலும் சரி நம்ம 2 பேருக்கும் ஆகட்டும். நீ இல்லாம போய் என் அக்கா மாமா மூஞ்சில முழிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. கவலைப்படாத மாமா, இந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழியை கட்டுப்பாரு. ஏன் மாப்ள, இந்த படத்துல எல்லாம் ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவன் ஆன்னு கத்துக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு முறுக்கு முறுக்குவான். கயிறெல்லாம் அப்படி பட்டு பட்டுன்னு தெரிக்குமே, அது மாதிரி வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறியா? ஏமாமா, இந்த சிச்சுவேஷன்ல கூட உன் காமெடி சென்ஸ் கரை புரண்டு ஓடுதுல. டேய், காமெடி எல்லாம் பண்ணலடா, நெசமா தான் கேக்குறேன். மாமா பேசாம இரு மாமா, கடுப்பேத்தாம. கையில் ஏதாவது பொருள் கிடைச்சாவது இந்த கை தத்துக்கிட்டு போயிடலாம். டேய், என்னத்தடா ரொம்ப நேரமா 2 பேரும் குசு குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது தப்பிக்க வழி கிடைக்குமான்னு தேடுறீங்களாக்கோ? பாருடா, நம்ம செந்தாமர் கிட்ட இம்புட்டு அறிவா ஒரு அடியாளா? எப்படிடா உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? டேய், ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான்டா. இரு, டேப் எடுத்துட்டு வந்து வாயை ஒட்டி வைக்கிறேன். டேய், என் மாமாவை எதுக்குடா வெட்ட போறீங்க? விடுங்கடா. டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கவ? அவன் எதுக்குடா நாங்க வெட்டுறோம்? அவன் வாயத்தான் அடைக்கிறோம், அம்புட்டுதேன். இல்ல இல்ல, நீங்க என் மாமாவை வெட்டுறதுக்குதான் இந்த கத்தியை கொண்டு வந்திருக்கீங்க. நான் விட மாட்டேன். அச்சோ, மேல வந்து உழுதுட்டானே, யாராவது தூக்குங்கடா. டேய், என்னையவே தள்ளி கொல்ல பாக்குறீங்களாடா? நீங்க ரொம்ப விவரமானவங்க தான்டா. ஏண்டா, கையும் காலையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கப்பயே எம்புட்டு தைரியம் தான் என் மேல வந்து விழுவீங்க? டேய், என் மாப்பிள்ளை என்னன்னு நினைச்ச? என் கண்ணு முன்னாடி அவனை திட்டுறீங்களாடா? ஆம்பளையா இருந்தா கட்ட அவுத்து விட்டு பாருங்கடா, அப்புறம் தெரியும் உங்க சங்கதி. அதே தான்டா நாங்களும் சொல்றோம். உன் மாப்பிள்ள ஆம்பளையா இருந்தா இந்த கட்ட அவுத்துட்டு எங்க கிட்ட சண்டைக்கு வரட்டும், அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். பேசுங்கடா பேசுங்க, நல்லா பேசி சிரிங்க. பேசின வாயெல்லாம் அவன் எந்திரிச்சு வந்து உடப்பான், அப்ப தெரியும் அவன் ஆம்பளையா இல்லையான்னு. டேய், இவனை நிமித்தி எல்லாம் விட வேண்டாம், இப்படியே கீழே கவுந்து கிடக்கட்டும், சரியா? சரிடா, ஆனா எம்புட்டு நேரம் தான்டா இவங்களையே பாக்குறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீராயோட கல்யாணம் நடக்க போகுது. வாங்க, வெளியில நின்னு வேடிக்கை பார்க்கலாம். மாப்பிள சொன்ன மாதிரியே கத்தி எடுத்துட்டியாடா? எடுத்துட்டு மாமா, கொஞ்சம் பொறு, அடியில மாட்டி கிடக்கு. மாமா, கயிறை காட்டு, சீக்கிரம் அவுத்து விடுறேன். டேய் மாப்பிள, சீக்கிரம் வாடா, இந்த கோயிலுக்கு போய் மோகனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம். வா மாமா, போலாம். மாமா, கடைசியா சொல்றேன், என்னை விட்டுறீங்க மாமா, வேண்டாம். என் மனசு முழுக்க அகர மாமா தான் இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணா கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமாவே இருக்க முடியாது மாமா. என்னடி சொன்ன? எம்புட்டு தைரியம் இருந்தா என்கிட்டயே இந்த வார்த்தையை சொல்லுவ?
நானும் சின்ன வயசுல இருந்து உன்னை பொண்டாட்டியே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இல்லனா கூட என்னாலையும் தான் நிம்மதியா இருக்க முடியாது. உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல, என் சந்தோஷம் எனக்கு வேணும். அதுக்கு நீ என் கூட இருக்கணும். டேய் கல்யாண பொண்ணுடா, இப்பயே மிரட்டிக்கிட்டு இருக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. தாலியை கட்டிட்டு உரிமையோட நீ என்ன வேணாலும் செய். என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தானே? மாமா மோகினி, நீ எங்கம்மா இங்க இருக்க? யார் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா? யார் கூட கல்யாணம்? ஏய் என்னது, இந்த ஆளை நம்ம இப்பதான் பாக்குறோம். ஆனா என் மனசு ஏன் இவ்ளோ கோவம் வருது? இந்த ஆளை அடிக்கணும்னு ஏன் எனக்கு தோணுது? பார்த்தா எனக்குள்ள ஏதேதோ பண்ணுதே. இவங்க யார்? இவங்க எதுக்கு நம்ம மோனியை கூட்டிட்டு வரணும்? மோகினி, என்னதான் ஆச்சு? எப்படி உன்னை தூக்கிட்டு வந்தாங்க? மாமா உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? என்னோட மோகினி தானே? ஐயோ நான் மோகனா மாமா, உன்னோட மோகனா குட்டி. விளையாடாத மோகினி, உன்னை தூக்கிட்டு வந்தாங்களா? அது இல்லாம அவங்க கிட்ட ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? எவனாவது உன் கையை தொட்டாலே பாஞ்சு பாஞ்சு அடிப்பியாடி, மூச்சு முகரையெல்லாம் பேத்துருவிய. இன்னைக்கு ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டவே வந்து நிக்கிறான், நீ என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்னதான் நடக்குதுங்க? ஐயோ என்ன மாமா பேசுற? உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ என்னோட தீரா மாமா தானே? இல்ல உண்மையிலேயே உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? என்னது உரிமையா கூப்பிடுறா? பார்க்க நம்ம மோகினி மாதிரியே இருக்கா. பழசு மறந்து போச்சான்னு வேற கேக்குறா. அப்ப மோகினி மாதிரி இருக்கிற இவ வேற ஒரு பொண்ணா? என்ன முன்னாடி இவளுக்கு தெரியுமோ? ஆக இன்னும் இந்த ரன்தீர சாகல. இவளுக்கு ஒரு ஆபத்துனா எங்க இருந்துதான் இவன் குடும்பத்துல இருந்து வர்றானுங்களோ. சரி இப்படி இருந்தா என்ன, இப்போ இவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு டக்குன்னு வீராவுக்கும் மோகனாக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் செந்தாமர, என்னையும் அடிச்சுட்டல. நான் இங்க சண்டையே போட வரலடா. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல, அதையும் மீறி நடத்துறீங்களே ஏன்னு தானே கேட்டேன். எதுக்கு இப்ப அடித்தடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டேய் வீரா, இவன் பழைய ரணதீரன் இல்ல, எங்கேயோ போய் உடம்ப வலுவேத்தி வச்சிருக்கான். இவன் கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. நான் அடிச்சதுதான் சரி. டக்குனு நீ மோகனாவை இழுத்துட்டு நம்ம காருக்கு போ, நானும் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, அவன் எத்தனை பேரை வேணாலும் அடிக்கட்டும், நம்ம கிட்ட அவனால தாக்கு பிடிக்கவே முடியாது. நீயும் நானும் சேர்ந்தா அவனை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? டேய் உனக்கு அவனை பத்தி தெரியலடா. வெளியில பார்த்தேல இத்தனை பேர் சுருண்டு கிடக்கானுங்கன்னு. அடிக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி அடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த நேரம் தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். வீரா சொன்னா கேளு. ஏய் நில்லுங்கடா, காப்பாத்துங்க. மாமா மாமா, இது என்னோட தீரச்சிட்டு தானே? அக்கரா இங்க வாப்பா. மாம்சு, இவரு என்னோட தீரஞ்சிச்சுப்பா தான் மாம்சு. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பாரு மாம்சு. எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறாரு. அக்கரான்னு அதே பாசத்தோட கூப்பிட்டாரு பாரு மாம்சு. சித்தப்பா மனசுல இன்னும் நான் இருந்துட்டு தான் இருக்கேன் போல. எங்க இருந்தாலும் என்னோட நினைப்பு அவருக்கு அழியல. நான் அவரோட பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அதை எந்த நிமிஷம் நான் உணர்ந்துடுறேன் மாம்சு. டேய் அகரா, கொஞ்சம் சுத்தி பாருடா. அந்த செந்தாமரையும் காணோம். நம்ம மோகனாவை கூட்டிட்டு போயிட்டாங்க போலடா. ஆமா, மோகனாவை எப்படி நான் காப்பாத்திடுவேன்? சித்தப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது? டேய் நான் பாத்துக்கிறேன்டா என் மச்சான. இப்படியே விட்டுருவேன் நானு. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட முதலுதவி மட்டும் பண்ணிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன். முடிஞ்சா சீக்கிரம் அவனுங்களை முடிச்சுட்டு மோகனாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ஊருக்குள்ள போறேன், நீ போய் மோகனாவை பாரு. சரி மாமா, நான் போய் மோகனாவை தேடுறேன். நீ சித்தப்பாவை பத்திரமா கூட்டிட்டு போ. அப்பா, எதுக்கு என்ன இப்படி கோலா மாதிரி ஒளிய வச்சிருக்க? 4 பேத்த அடிச்சுட்டா அவன் பெரிய இவனா? இப்படி ஒளிஞ்சு நின்னு இவளை கல்யாணம் பண்ணா நாளைக்கு என்ன கேவலமா நினைக்க மாட்டா? அவனுக்கு பயந்து தானடா நீ ஓடி வந்து அசிங்கமா பேச மாட்டா? இவ கண்ணு முன்னாடியே அவன் கைய காலை உடைச்சு போட்டு இதே அரண்மனையில மறுபடியும் தாலி கட்டணும்பா. வேணா வீரா, உன்னை லேஸ்ல எடை போட்டாத. அப்ப உன் பையன் வேஸ்ட்னு நினைக்கிறியா? இல்லடா, இப்போதைக்கு இது ஆற போடணும். ஓஹோ, அப்படி வேற நீ பிளான் வச்சிருக்கியா? வாடா ஆம்பள, காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்க இருக்கும், உன் சித்தப்பண்ணை கண்டுபிடிக்க இருக்கும். எத்தனை நாடகம் போட்டிருக்க? ரணதீர பேரை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் என்ன அடிச்ச? அதுக்கான காரணம்லாம் இப்பதானே புரியுது. இங்க பாரு மோகனா, எனக்கானவ. அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு தர மாட்டேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்ல அத்தையே தாண்டா நானும் சொல்றேன். மோகனா ஏன் பொண்டாட்டி, அதனாலதான் கடவுள் எங்க 2 பேர் மனசுலயும் புகுந்து காதல விதைச்சுட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் நீ அவ கூடவே இருந்திருக்க. ஒரு நாளாவது உன்கிட்ட அவ அன்பா ஆசையா திரும்பி பார்த்திருப்பாளா? உனக்கானவ வேற எங்கேயோ இருக்கா, போய் தேடி கண்டுபிடி. அவளை என்கிட்ட கொடுத்துரு, உயிரோட உன்னை விட்டுறேன். அதுவும் வடிவமாவுக்காக தான்.
நீ யாருக்காகவும் அவளை விட்டு தர வேண்டாம். வா, ஒத்தி கொத்த மோதலாம். புழைச்சவன் அவ கழுத்துல தாலி கட்டலாம். ஏங்க என் பிள்ளைக்காக தான் இத்தனையும்னு சொன்னீங்க. அவனுக்கே அங்க ஆபத்து. 2 பேரும் சண்டை போட்டா அவ கண்டிப்பா என் பையனை கொன்னுடுவாங்க. இவ ஆசைப்பட்டவனை அவ கட்டிட்டு போகட்டும். நமக்கு என்னங்க வந்துச்சு? நம்ம பையனை கூப்பிட்டு போயிடலாம் வாங்க. ரணதீர வேற திரும்பவும் வந்துட்டாரு. கண்டிப்பா மோகனா வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே சம்மதிக்க மாட்டாரு. எதுக்குங்க இத்தனை பிரச்சனை? ஆமா மாமா, என்னோட மொத்த சொத்தையும் நான் உங்க பேருக்கே எழுதி கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு என்ன அகர மாமா கூட மட்டும் அனுப்பி வச்சிருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மாமா. ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடி 2 பேரும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கண்டிப்பா இந்த அகரனை நான் உயிரோடவே விட மாட்டேன். ஓஹோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ வெளியில இருந்தாதானே? டேய் மகேஷ், நீ எப்படிடா கரெக்டா டயத்துக்கு வந்த? ஏன் போலீஸ்ல கரெக்டா வராதடா? அது இல்லடா, நாங்க உனக்கு தகவலே சொல்லலையே. இந்த ஆள் தான் அதுக்குள்ள என்ன கடத்தி வச்சுட்டானே, அதான் எப்படி வந்தான்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லடா, உங்க அப்பா வஜ்ரவேலு தான் எனக்கு நேத்து நைட்டு கால் பண்ணி இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு கால் வந்துச்சு, இந்த ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதான் கரெக்டா இடத்து கண்டுபிடிச்சு வந்துட்டோம். ஆனா அங்க போய் பார்த்தா இவங்க எல்லாரும் கிளம்பி இங்க அரண்மனைக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் நாங்களும் சீக்கிரம் வந்துட்டோம். ஏய் செந்தாமரை, என்ன ஆட்டம் ஆடின இந்த 2 நாள்ல? உன்னை இனி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.